தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு அரசியல் பயங்கரமா நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்குங்க. வேற லெவல் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. எதிர்பார ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நாம பார்க்காத ஒரு புதிய அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலதான் நேத்து ஸ்டாலின் அவர்கள் அதிரடியா சொல்லியிருக்காங்க, ரெடியா இருங்க, எப்ப வேணாலும் 5 மாசத்துல 6 மாசத்துல எப்ப வேணாலும் தேர்தல் வரலாம், ரெடியா இருங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு, கதற விட்டுருக்காரு தாவேகா கும்பலை. என்ன நடக்குது தோழர்களே? என் வயசு ஒருத்தவங்களுக்கு தெரியும். நான் பார்த்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மோசமான அரசியலை பார்த்ததில்ல. அங்கங்க ஒரு அர்த்தங்கள் லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஊழல் பண்ணி மாட்டுவாங்க, சண்டை சத்திரம் வரும். இப்படி மொத்தமா ஒரு கிரிமினல் கும்பல்கிட்ட தமிழ்நாடு சிக்கிறது இல்லை. அரசியல்வாதிகள் செய்யற கிரிமினல் தனத்துக்கும் கிரிமினல் செய்கிற அரசியலுக்கும் வித்தியாசம் உண்டு. கிரிமினல்ஸ் அரசியல் மோசமான பின்விளைவுகளை உருவாக்கும். இது இருக்கட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டாரு விஜய். தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓடுனாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாளைக்கு 12ல இருந்து 15 ரேப் நடக்குது. பாலியல் வன்கொடுமையில அதுவும் குழந்தைங்க ரேப் செய்யப்படுறாங்க. மிக கொடூரமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இங்க வந்த முதலீடுகள் எல்லாம் தெரிச்சு ஆந்திரா பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, தட்டி கேட்க நாதி இல்ல. அமைச்சர் உட்காந்து மாத்திரை நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டேடியத்துல உட்காந்து. திருநெல்வேலியில ஒன்றிய தலைவரா செயலாளர் குட்கா வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அதை எம்எல்ஏ கிட்ட சொன்னா அதை கண்டுக்கிறாதீங்கன்றாங்க. இதோ ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம இருக்கோம். நேத்து ஒரு விழாவில் பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த விழாவில் பேசும்போது பயங்கர கான்பிடென்டா அடிச்சிருக்கிறார். ஞாபகம் வைங்க, தமிழ்நாட்டுல பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட காரணமானவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 69க்கு முன்னாடியே பலமுறை சென்னை மாகாணம் என்றிருந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பெயர் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக பல தீர்மானங்களை பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். எல்லாம் தோற்கடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில. அதுக்கு பிறகு 67ல திமுக வென்ற பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை 1969 ஜனவரி 14 சூட்டப்பட்டது. அந்த சமயத்துல அண்ணா பெரிய நோயுற்று இருந்தார். புற்றுநோயில சாவோட போராடிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்துல அண்ணா சட்டமன்றத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லும் போது, இல்ல இது என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு முழக்கிட்டார். அதுக்கப்புறம் 1969 ஜனவரி 14 இது நடக்குது. பிப்ரவரி 3 அண்ணா இறந்து போறாரு. அப்ப இது பேசும்போது அண்ணா சொல்லுகிறார் ரொம்ப தெளிவா, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில் அண்ணாவினுடைய பெயரும் இருக்கும் அப்படின்னாரு. அதை மேற்கோள் காட்டிட்டு ஸ்டாலின் பேசுறார். தமிழ்நாட்டுல நான் உருவாக்கிய பல திட்டங்கள் இப்ப இருக்குங்க. கட்டணமில்லா பேருந்து, காலை உணவு திட்டம், புதுமை பெண், மகளிர் விடியல் பேருந்து, அதே மாதிரி தம்பிகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த திட்டங்கள் இருக்கிற வரையில் இந்த திட்டங்களை யாரும் தடுக்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இந்த திட்டங்கள் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் என்னுடைய அடியனுடைய பெயரும் இருக்கும் அப்படின்னாரு. அது உண்மைதானே? காலம் எதை வச்சு தீர்மானிக்கும்? மக்களுக்கான திட்டங்களை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் தான் காலம் தாண்டி மக்கள் மனசில் நிற்பாங்க. அதான் அவர் சொல்றாரு, இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிற வரை ஸ்டாலின் பெயர் இருக்கும். அண்ணா சொன்னா அதெல்லாம் சொன்னது பிரமாதம் கிடையாதுங்க. அடுத்து அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை, தமிழ்நாட்டினுடைய மாண்பை, தமிழ்நாட்டினுடைய அரசியலை காக்கிற பெரும் பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டின் நலத்திற்கும் வளத்திற்கும் உண்மையான காவலம் திமுக தான்றத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க, அந்த புகழை காப்பாற்றுவதற்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொன்னது பெரிய பிரச்சாரம் எல்லாம் இல்லைங்க. அடுத்து அவர் சொன்னாரு பாருங்க, தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், உடனே வரலாம், 3 மாசத்துல வரலாம், 6 மாசத்துல வரலாம், எப்ப வேணாலும் தேர்தல் வரலாம். ஏன்? அவங்க தான் மெஜாரிட்டியில ஜெயிக்கலையே. வெறும் 118 ஜெயிச்சிருந்தா மெஜாரிட்டி. அவங்க தான் 107 நிக்கிறாங்களே, அவங்க மெஜாரிட்டி இல்லையே. அப்ப மெஜாரிட்டி இல்ல அப்படின்றதுனால என்ன ஆகி போயிரும்னா, இவங்க ஆட்சி எப்பவுமே தொங்கல்ல இருக்கு. ரெண்டாவது, எடப்பாடியார் சொன்னாரு, ஏங்க நாற்காலிக்கு 4 கால் இருக்குன்னா 2 கால் இரவல் காலுங்க அப்படின்னு கலாய்ச்சி விட்டாரு. டிடிவி தினகரன் போட்டு பொழந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்ல, எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். வெளியே இருந்த ஆதரவு கம்யூனிஸ்டுகள் நேத்தே கடுமையான எச்சரிக்கை விட்டுருக்காங்க. வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை டெல்லி மேலிட பொறுப்பாளரா நீங்க நியமிக்கிறீங்க. அது எப்படி சரியா இருக்கும்? தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், இந்த புவியியல் சூழல், இங்க இருக்கிற கல்வி முறை, இங்க இருக்கிற பின்புலம், இது எதுவுமே தெரியாத ஒருத்தர் எப்படி போய் அங்க பேசுவார் நமக்காக அப்படின்னு. அதுலயும் இன்றைக்கு அவங்களுடைய ஆட்சி
இரவல் வாங்கப்பட்டதில்லை. திமுக கூட்டணியில் இருந்தவர்களை வைத்து, திமுக கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணியினுடைய பலத்தால் ஜெயித்து, அந்த கூட்டணி ஒற்றுமையால் ஜெயிச்ச கட்சிகளை வச்சு ஜனநாயக முறைப்படி தங்களை தற்காத்துக் கொண்டார்கள் அப்படின்னு தான் அது சொல்லணும். ஸோ எப்போ வேணாலும் எது வேணாலும் வரலாம். கருத்து முரண்பாடுகள் இருக்கு, ஏராளமான பிரச்சனை இருக்கு, குதிரை பேரம் ஓடிட்டு இருக்குன்னு கோவத்தில் இருக்கிறாங்க. பல கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாம் வந்து தெருவில் நின்று போதை மருந்து பயன்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அப்படி பல பிரச்சனைகள்ல விஜய் குரூப் சிக்கி சீரழியுது. அந்த சூழலை மையப்படுத்தி தான் சொல்லி இருக்கிறாரு, எப்ப வேணாலும் தேர்தல் வரலாம், எப்ப வேணாலும் ஆட்சி களையலாம், எப்ப வேணாலும் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கறவங்க வெளியே வரலாம். ஏன்னா இவங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு அரசியல் புரிதலோ அல்லது அரசியல் பற்றிய தெளிவோ அதை கத்துக்கணும்ன்ற ஆர்வமோ இல்லை. எல்லாரும் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்றதால எப்ப வேணாலும் இந்த ஆட்சி குப்பை கூடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.